ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை நமஸ்கரித்து இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது கவனத்தை நம்முடைய இதயத்திலும் சகஸ்ராராவிலும் செலுத்துவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திலும் மூளையிலும் வந்து அமர்ந்திடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். தாயே, தயவு செய்து தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் ஹிருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே,
எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்திச் செல்வதோடு தியானத்தின் முழுமையான ஆனந்தத்தை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரிந்து அனுமதியும் தாருங்கள். நமது கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்து சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். இப்பொழுது நம்முடைய குண்டலினி தாயின் மேலெழுப்பி நாம் அனைவரும் கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी
देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை மெதுவாக நமது இடா நாடுக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தேவையற்ற கடந்த காலத்தின் நினைவுகளையும் மமகாரத்தையும் பயத்தையும் குற்ற உணர்வையும் தயவு செய்து பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களுள் முழுமையாக வியாபித்திருக்கும் பொழுது எங்களின் இடா நாடியும் அதன் சக்கரங்களும் தூய்மை பெற்று விழிப்புணர்வு அடைந்திருக்கும் அம்மா. அந்த நிலையில் நாங்கள் அடைகின்ற அமைதியும் ஆனந்தமும் எப்பொழுதும் எங்களுள் சமநிலையோடு நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய இடா நாடியிலேயே வைத்திருந்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். शीर्षक नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेश
ऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः நமது கவனத்தை மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் பொறுப்பற்ற நிலையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தின் மூலமாக எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர். அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்ப மகிழ்பவரும் தாங்களே ஆவீரம்மா. நாங்கள் ஏதும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் முழுமையாக வியாபித்திருக்கும் பொழுது அவைகள் விழிப்புணர்வு அடைந்து எங்களை சமநிலையிலும் உண்மை நிலையிலும் நாங்கள் யார் என்பதை உணர்ந்த நிலையிலும் நிலைநிறுத்தும் அம்மா. அதனால் ஏற்படுகின்ற அந்த அமைதியும் ஆனந்தமும் நாங்கள் முழுமையாக உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள்.
கவனத்தை மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் இறந்த காலத்தின் நினைவுகளும் எதிர்காலத்தின் செயல்களும் அதனை ஒட்டிய சிந்தனைகளும் தங்களிடத்தில் சரணடையும் பொழுது எங்களின் சுழுமுனை நாடி முழுமையாக தங்களின் கவனத்தில் நிலைநிறுத்தப்படும் அம்மா. அந்த நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா லக்ஷ்மி தத்துவமும் ஸ்ரீ மகா விஷ்ணுவின் தத்துவமும் எங்களுள் முழுமையாக வியாபித்திருக்கும் பொழுது எங்களின் சுழுமுனை நாடியும் அதன் சக்கரங்களும் விழிப்புணர்வு அடைந்து நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்பதை எங்களுக்கு உணர்த்தும் அம்மா. அந்த நிலையை நாங்கள் எப்பொழுதும் எங்களின் கவனத்தில் நிலை நிறுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கிருஷ்ணர் கணேசரின் சொரூபமாவே. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. அதன் மூலம் நாங்கள் எங்களுள் இருக்கும் அனைத்து விதமான மேலோட்டமான தன்மைகளை அகற்றிவிட்டு ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுபவர்களாகவும் அதற்கு தகுதியுடையவர்களாகவும் இருப்போம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை பலமுடையவர்களாகவும் வலிமையுடையவர்களாகவும் மாற்றி எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்த நிலையையும் அதை உணர்வதற்கு எங்களின் கவனம் தூய்மையோடு இருப்பதற்கும் எங்களுள் தூய்மையான தெய்வீக அறிவை நிலைநிறுத்துவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
கவனம். மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியின் சொரூபமாவீர். எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பி இருக்கவும், ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியின் தத்துவம் நிறைந்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம். மெதுவாக நமது நாபி சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் நாபி சக்கரத்தினுள்ளும் பவசாகரத்தினுள்ளும் எங்களின் குரு தத்துவம் நிலைநிறுத்தவும், ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மா எங்களுள் நிலை நிறுத்தவும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. தாயே, எங்களின் நாபி சக்கரத்தினுள் ஸ்ரீ கணேச தத்துவமும் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் முழுமையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம். மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதாவாவே. அகில உலகத்தையும் ஆளும் ஸ்ரீ ஆதி சக்தியான தாங்கள் எங்களுள் அன்பு தத்துவத்தை நிறுவி இருக்கிறீர்கள். தாயே, தங்களின் அன்பை உணரும் நாங்கள் அந்த அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் ஹிருதய சக்கரத்தினுள் ஸ்ரீ கணேச தத்துவமும் ஸ்ரீ சிவசக்தியின் தத்துவமும் ஸ்ரீ சீதாராமரின் தத்துவமும் முழுமையாக நிறைந்திருக்க நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனம். மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம். தாயே, ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் சொரூபமாக எங்களின் விசுத்தி சக்கரத்தினுள் அமர்ந்திருக்கும் எங்களின் தாயான தங்களை வணங்குகிறோம் அம்மா. எங்களின் ஐம்புலன்களை கட்டுப்படுத்துபவரும் அதை செயல்படுத்துபவரும் தாங்களே ஆவீர். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆசிர்வாதத்தை பெறுபவர்களாக இருப்பதோடு அவரின் மாதுரியத்தை எங்களுள் முழுமையாக நிலைநிறுத்துவதற்கு எங்களுள் தடைகளாக இருக்கும் அனைத்து மாயைகளும் குற்ற உணர்வுகளும் பாசாங்குத்தனமும் இனிமையற்ற சொற்களை பேசும் நபர்களாகவும் இருக்கும் குணத்தை தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா.
தாயே, நாங்கள் தங்கள் அருளால் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது விசுத்தி சக்கரத்திலேயே வைத்து நாம் இப்பொழுது மதுராஷ்டகத்தை கேட்போம். अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरपादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम्
इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम्। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியாவீர். எங்களுள் ஹம் ஷம் என்ற ரூபத்தில் அமர்ந்திருப்பவரும் தாங்களே ஆவீர். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றி எங்களின் கவனம் எங்களின் ஆத்மாவின் மீது நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்ற குணத்தை பெற்றிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எங்களுள் முழுமையாகவும் ஆழமாகவும் எங்களின் கவனத்தை எங்களின் ஆத்மாவின் மீது நிலைநிறுத்தும் பொழுது அந்த மன்னித்தல் குணம் முழுமையாக விழிப்புணர்வு அடையும் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு அந்த நிலையை தந்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சஹஸ்ரார சக்கரத்திலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லும். தாயே, தயவு செய்து எங்களுக்கு நிர்விச்சார நிலையை தந்தருளுங்கள் அம்மா. தங்களின் அன்பை உணர்ந்து கொள்ளும் அந்த நிலைப்பாட்டை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் நாங்கள் யார் என்ற உண்மையை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். தாயே, எங்களின் நிர்விச்சார நிலையில் நாங்கள் தியானத்திலிருந்து இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிரானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிரானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் அன்னை அவர்கள் 1988 ஹம்ச சக்கர சுவாமினி பூஜையில்
ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். So it comes to the discretion how to use your Ida Nadi and Pingala. And discretion to understand what is good and what is bad. Now let us see the Ida Nadi. Ida Nadi is very important because the discretion in this can only come through traditional understanding. Ida Nadi starts from the Ganesha's point, Muladhara. So first we miss the biggest support, the biggest help, the biggest nourishment of holiness and auspiciousness at Muladhara, if we have no discretion. We always take the thing which is detrimental to our growth and also which may destroy us, not only us but the whole country. We like people who are destructive when there is no discretion. Discretion means that you must choose the things which are good for you, which are benevolent to you, which are good for the collective, which are good for your asset. On the contrary, the people who have no discretion fall into the traps of wrong type of people, like say Freud. I mean, to an Indian Freud, nobody can believe that you can go into such a nonsensical idea. But people accepted Freud more than they could accept Christ. Because the discretion was completely missed. If they had that traditional discretion in them, they would have been saved. That traditional discretion is the thing that comes through Ida Nadi. Now that's what that people call it as conditioning. And they say that conditioning is very bad. And people should not take to conditioning. And one should be free from conditioning, which is absolutely a wrong idea. In that also there has to be discretion. What conditioning is good and what is not good has to be taken. Now, because there is no discretion about conditioning also, outright discarding all traditions, all that is coming to us through our experiences of our forefathers, everything is discarded. The history is discarded. And we say, oh no, we are beyond it. We feel free. Like I was surprised yesterday in the plane, somebody told me, I feel very free when I have no clothes upon myself. I mean, if the clothes can imprison you, then what happens to the real prisons? What will they be for you? But that sort of a funny idea comes into the head of people, and they think that we can justify all the stupidity that we follow because we lack discretion. Intelligence cannot give you discretion. It cannot give you discretion as far as the conditioning is concerned. For a Sahajyogi, it is important to understand how you develop your discretion. Yesterday only I gave a very beautiful talk to the ladies of Paris, or I should say ladies of France, regarding the discretion of women. The discretion of the Ida Nadi is intuition. If you develop that discretion within you through your meditative powers, you develop intuition. And intuition is nothing but is the help of the ganas which are surrounding you. If you learn to take help from the ganas, you can become very intuitive, and without much intelligence of yours, you can say the right thing. The whole of Sahaja Yoga, I would say,
50% at least out of that is based on intuition. For that you have to develop a proper sense of Sri Ganesh. Sri Ganesh in its right sense you have to understand. From there starts, because he is Ganapati, he is the one who is the master, is the chief of all the Ganas. So the Ganas give you the intuition. For example, say I have to go somewhere, and then what I say is that no, I won't be able to go there tomorrow, and I won't go somehow. And people think, well, how do you know? I do, because the Ganas are there, and what they say is the truth. They know all about it. Or anything I say about someone comes true. So they start asking me, how is it, mother, you have come to know about it? I live on intuition. Like I have to catch a plane, I know by intuition what's going to happen. This part has to develop by worshipping Sri Ganesh. So imagine Sri Ganesha also rules a part of the Hamsa Chakra. So when we say Ham and Sa, these two are actually the Bija mantras of the Agya. But when the Agya touches the Hamsa, it starts here. That's why at the base, at the root of it is the Hamsa. And here the Hum. Hum means I am. If you are discreet, you will not take to fashions. You will not take to stupid ideas. You have your own personality. You are a Sahaja. You don't listen to people who are non-Sahaja. That is the Hum part. I am. Not the ego part, but the Hum to understand that I am a yogi and I know so many things which normally people don't know, and so I have nothing to do with them. I have not to take any lessons from them. They are not to teach me anything. There's nothing that they know. I know much more. To be aware of yourself is Hum. So that comes from the right side, I would say. The discretion of right side is Hum. And the discretion of left side is Sa. Sa means you. Means you are the. In your case, you know who is the you. But for every human being, you is the divine. You are the one. This comes from the left side, is Sa. So the word Hamsa is made of two types of discretion, where to see I am and where to see you are. On these two balances, as they are shown here beautifully, the moon and the sun. In the center is the cross, which gives you the balance, which gives you the dharma. How all these things are connected, one after another, layers after layers, you can see how dharma is connected with discretion. Now, there are people who are certainly enticed by some sort of a ritual. For example, I have seen some Sahajogis. They come to the puja and they are giving bandhan to them, like mad. On the way they'll go, they'll give bandhan. Anywhere they go bandhan, like mad. That's just conditioning. That's not discretion. That's not Sahaja. It is to be seen, is it to be given bandhan or not? In the presence of mother, there is bandhan. What is there to give bandhan to yourself? But people, when I am talking, are giving bandhan. Raising their kundali. They are all mad people, I think. We are not animals, we are human beings. And we are
hum, we are. We are Sahajogis. We are not dominated by any particular type of rhythm or particular type of music. Every variety we can appreciate and understand as long as it is dharmic, as long as it is balancing, as long as it is auspicious and holy. So you can see on the Hamsa how many things are judged. I think the whole of Sahaja Yoga stands on the balance of Hamsa. There are people who are very astute, means very honest. But this honesty can go into a ridiculous limit. Or else there are people who are very hardworking. This can also go to the ridiculous limit. So these qualities which are supposed to be good cannot be righteous. The righteousness is discretion. Glorified. If you have discretion, then you glorify that discretion into righteousness. In everything you will find there are two sides. Which way you move is your discretion. And above all, the vibrations part, which you have to see. If you do something, if vibrations are going down, then of course I am a Sahajogi. To me, vibrations and my ascent is the most important thing. So to develop the discretion on the right hand side, you have to know your goal, your destination. You must know on what path you are standing and where you are brought. Where are you today? You are not like other people. If that kind of a discretion you develop within yourself through pure intelligence, for that you need pure intelligence. And pure intelligence in Ahamsa is that it glides on the water. It shuts the water. It doesn't allow anything to overpower. It's in the water, beautifully beautifying the lakes. Also, not allowing the lake to dissolve them or to overpower them or to cover them. This is the part where they are hum. If they want, they can dive down. If they don't want, they will not. They are gliding on the ocean of the samsara, of this bhavasagara, and they are not going to be drowned into it. That is the hum part of it, which you should have the discussion. On the one side, you should accept things that they come to. Now for a Sahajogi, it is important to understand that they have to work out their discretion in a manner that they develop their intuition. I would say the first thought could be the intuition. Could be the intuition. Could be that this is intuition. Try. Experiment. But going to the extremes of everything is wrong in Sahaja Yoga. You have to do everything in moderation. Like I told them to see everything through vibration. So they will put their hands, I don't know, to everything. Should I buy this sari or not? Even go beyond that. Should I buy this
face powder or not. It's so ridiculous. It's so bad that ultimately you find you have become a booth and you are telling everybody that your vibrations are bad because your vibrations are bad. Your attention is bad. Putting your attention to nonsensical thing makes your vibrations absolutely disappear. So, with discretion, you must have common sense, practical sense. I've seen people suddenly talking to anybody about Sahajya. No, it's not practical. Sahajya is a precious diamond. You cannot give it to every person. I've seen people at the airport raising Kundalini everywhere. No, it's not meant. They have to come to Sahajya. They have to ask for it. They have to beg for it. Then only they can get their realization. We don't want quantity, we want quality. All my lectures, if you see in that, I've been insisting on the quality of Sahajogis and the quality of the seekers. But when we start thinking of getting a majority for a vote for Sri Mataji, I have to say, I'm not standing for any election. Whether you elect me or not, I'm elected. தாயே, எங்களுக்கான இன்றைய கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களுக்கான தெளிவை தந்தமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். தாயே, நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் கலந்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.